கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் 2025 பார்ட் 2. ஸோ பார்ட் 1 வந்து ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Where did the 37th Kathak Mahotsav 2025 conclude? ஸோ கதக் மகோத்சவ்னா இந்த கதக் லிட்ரரி ஃபெஸ்டிவல். கதக்ன்றது யூபிக்கான ஒரு டான்ஸ் தானே. ஸோ அந்த டான்ஸில் நிறைய ஆர்டிசன்ஸ்லாம் ஒரு பெரிய கிராண்ட் செலிப்ரேஷனாக பண்ணுறது தான் கதக் மகோத்சவ். இது வந்து ஆர்கனைஸ் பண்ண யாருன்னா கதக் கேந்திரா. இது எங்கே கன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னா 2025 இந்த இயருக்கு வந்து மார்ச் வந்து 21 to 26 வந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நியூ டெல்லியில் வந்து கன்க்ளூட் ஆயிருக்கு. செகண்ட், ஃபர்ஸ்ட் எவர் டெம்பிள் டெடிகேட்டட் டு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஹேஸ் பீன் இனாக்ரேட்டட் இன். ஸோ ஃபர்ஸ்ட் சத்ரபதி சிவாஜி இருக்கார்ல, மகாராஷ்டிரா எம்பையரே ஒரு காலத்தில் வந்து கட்டி ஆண்டார் இல்லையா, அவருக்கு டெம்பிள் எங்கே டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா பிவாந்தி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது பண்ணியிருக்காங்க. ராய்கட் அப்படின்னா அவர் அந்த கோட்டையில தான் வந்து இறந்தாரு. இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 19th Feb 1630, இறந்தது வந்து 1680 இருந்திருப்பாரு. ஸோ அந்த இறந்த பிளேஸ் தான் என்ன சொல்றாங்க, ராய்கட். இவர் பிறந்த பிளேஸ் வந்து என்னன்னா சிவனேரி ஃபோர்ட். ஓகே, சிவனேரியில தான் பிறந்திருப்பாரு. இவர் வந்துட்டு எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். மகாராஷ்டிரா எம்பையர் மிலிட்ரி ஆர்கிடெக்ட் இவர். ஸோ அதனால இவருக்கு வந்து ஒரு டெம்பிள் டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்டா மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க. ஐடல் ஆஃப் சிவாஜி, அந்த சிவாஜியோட ஐடலை வந்து செதுக்குனது யாரு? இப்போ டெம்பிள் இருக்குன்னா அதுக்கு ஒரு கல்ச்சர் இருக்கும்ல, அது வந்து செதுக்குனவர் யாருன்னா அருண் யோகிராஜ். நெக்ஸ்ட், காங்கர் வேலி நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் வித் ஸ்டேட் சத்தீஸ்கர். ஸோ காங்கர் வேலி வந்து நேஷனல் பார்க்கா இருக்கு. இதுலன்னா சத்தீஸ்கர்ல. ஆல்ரெடி சத்தீஸ்கர்ல வந்துட்டு 2 நேஷனல் பார்க் இருக்கு. சஞ்சய் குரு காசிதாஸ் நேஷனல் பார்க், சஞ்சய் துப்ரி டைகர் ரிசர்வ், ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திராவதி டைகர் ரிசர்வ் நேஷனல் பார்க். இது ரெண்டும். மூணாவது வந்துட்டு காங்கர் வேலி இருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்போ கரண்ட் அஃபேர்ல இருக்குன்னா, ரீசெண்டாக 6 இந்தியன் சைட்ஸ் வந்துட்டு டெனட்டட் லிஸ்ட் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று காங்கர் வேலி. மற்ற 5 பார்த்தீங்கன்னா முடுமல் மெகாலித் மன்கிஸ் தெலுங்கானாவில் இருக்கு. மென்கிஸ்னா அந்த காலத்தில் அந்த வீரர்களுக்கெல்லாம் பெரிய கல் தூண் மாதிரி செய்வாங்களா, அதான் மென்கிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோகன் எடிட் சைட்ஸ்னா அசோகன் பீரியட்ல இருந்தா நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சௌசாத் யோகினி டெம்பிள்ஸ், குப்தா டெம்பிள்ஸ் நார்த் இந்தியாவில், பேலஸ் ஃபோர்ட்ரஸ் ஆஃப் த மண்டேலாஸ் எம்பி அண்ட் யூபி. ஸோ இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக யுனெஸ்கோவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் இஸ் த பேங்கி பிஹாரி டெம்பிள் லொக்கேட்டட். ஸோ பிகாரின்னு வரதுனால பிகார் ஆன்சரில் கொடுத்துடக்கூடாது. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூபி. இப்போ கிராண்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இது ஏன் கரண்ட் அஃபேர்ல இருக்குன்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னா இப்போ ஒரு லைசன்ஸ் மாதிரி, இந்த லைசன்ஸ் கொடுத்துட்டா ஃபாரின்லேருந்து வர கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். இது எப்போ போட்டாங்க அப்படின்னா 1976 தான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்திருக்கும். ஆனால் 2010 தான் பேங்கி பிஹாரி டெம்பிளுக்கு வந்துட்டு